ஒவ்வொரு ஊர்களிலையும் ஒவ்வொரு விசேஷமான தின்பண்டங்கள் இருக்கும். காயல்பட்டத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான தின்பண்ட வகைகள் இருக்கு. திருமணத்துக்குன்னு தனியா தின்பண்டங்கள் இருக்கும். அதே மாதிரி மாப்பிள்ளை பொண்ணு பேசுறது, சீர்வரிசைகளுக்குன்னு நிறைய பண்டங்கள் இருக்கு. விருந்தாளிகளா போறவங்க இவங்க கிஃப்ட் கொடுக்கறதுக்கும் சில பலகாரங்கள் பண்டங்கள் வச்சிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஹல்வா, வெங்காய பணியம், சீப்பனியம், வெள்ளரியாரம், அக்கரை புளிப்பு நிறைய இருக்கு. ஸோ இந்த வரிசையில பாத்தீங்கன்னா தம்மடை. எப்படி கீழக்கரை, ராமநாதபுரம் மட்டங்கள்ல தம் ரூட் இருக்கோ அதே மாதிரி காயல்பட்டத்துல தம்மடை ரொம்ப விசேஷமா இருக்கும். இந்த தம்மடை ரொம்ப சாஃப்டா மிருதுவா இருக்கும். தேங்காய் பாலுடைய தலைப்பால், அதாவது முதல் பால் 1ஆம் பால் எடுத்து அதுல ரவையை கிட்டத்தட்ட 12 மணி நேரம் ஊற வைப்பாங்க. அதுக்கப்புறமா சீனி சேர்த்து நெய், முந்திரி பருப்புகள் எல்லாம் சேர்த்து சின்ன சின்ன கிண்ணங்கள்ல ஊற்றி அதை ஓவன்ல வச்சு சுட்டெடுப்பாங்க. இந்த தம்மடை மணமாவும் சுவையாவும் இருக்கும். நமக்கு நம்முடைய சப்ஸ்கிரைபர் திருச்சியில இருந்து நமக்கு ஒரு பல்கா ஒரு ஆர்டர் தந்திருக்காங்க. அந்த ஆர்டர் தான் இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறீங்க. ஸோ அவங்களுக்கு இன்னைக்கு நான் பார்சல் போட போறேன். பொதுவாக கடையில வாங்கக்கூடிய தம்மடை அவங்க விலைக்கு ஏற்ற மாதிரி தான் வச்சிருப்பாங்க. அது தம்மடை அப்படிங்கிறத விட ரவை அடைன்னு சொல்லலாம். அதுல இந்த மனமும் சுவையும் எதிர்பார்த்தா நிச்சயமா கிடைக்காது. வீடுகளில் வாங்கக்கூடிய தம்மடை ரொம்ப டேஸ்டா இருக்கும். காயல்பட்டத்துல இருக்கக்கூடிய 10 தம்மடை செய்யக்கூடியவங்களை அனலைஸ் பண்ணி அவங்கள ஷார்ட் அவுட் பண்ணி 2 பேரை மட்டும்தான் நம்ம தேர்ந்தெடுத்திருக்கிறோம். அந்த 2 பேர்கிட்ட தான் மாற்றி மாற்றி நம்ம தம்மடையை வாங்கிட்டு இருக்கோம். இந்த தம்மடை உங்களுக்கு தேவை அப்படின்னு சொன்னா இந்த நம்பர்ல கால் பண்ணுங்க. உங்களுக்கு நான் குரியர்ல அனுப்பி வைக்கிறேன். இந்த தம்மடையை பொறுத்த வரைக்கும் கிலோ கணக்கில் வாங்கணுங்கிற அவசியம் இல்லை. 1/4 கிலோ, 1/2 கிலோ உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த தேவைக்கேற்ப வாங்கிக்கலாம். திருச்சிக்குள்ள தம்மடை பார்சல் ரெடி ஆயிடுச்சு. நாளைக்கு அவங்களுக்கு கிடைச்சிடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.